ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நிறைய ஃபன்னும் இருக்கும். அதே மாதிரி ஹீரோ மேஜிக்கை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து மேஜிக்கெல்லாம் இப்போ தானே உருவாக்குறாங்கன்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே மேஜிக் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் ஸ்டோரியை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல ரோஸ் திருன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா கதைன்னு பார்த்தா ஹீரோவோட கையை மரியாவும் பிடிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்து தான் அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோவும் அடடா இவளுக்கு பாசம் நேற்று பொழிஞ்சது ரொம்பவும் தப்பா போயிடுச்சு, இப்படி ஒட்டிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் விடவே மாட்டான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் சரி அக்கா என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியேரு, என்னடா இப்படி சொல்ற, என்ன பிடிக்கலையான்னு. அப்பெல்லாம் இல்லை, நான் மேஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உனக்கு எதனா பாந்தி போயிட்டு போட்டுருல, அதனாலதான். அப்படியா சரி, என்னை விட உனக்கு மேஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் முக்கியமா? ஆமா, வேற வழியில் அப்பா கிட்டே நான் பர்மிஷன் கேட்டு இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கல. தன்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி மூலியமா எந்த அளவுக்கு அந்த பாலை வந்து பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக்குறான். அந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தும் போது இது கூட லைட்டர் பயன்படுத்தினா அந்த ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா பட் சரியாக வேலை செய்யல. ஆனா இது சின்ன சைஸ்ல வச்சு செய்யும் போது அதை பர்ஃபெக்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஃபிளேமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது மூலியமா என்னால ஈஸியா அதை பண்ண முடியுது. இப்போ நான் பண்றதுக்கு பேர் தான் கேஸ் ஃபிளையர். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்டோன் கிட்ட போக அதுக்கிட்ட கொடுத்த அந்த சின்ன பால் வந்து கொஞ்சம் லெவலுக்கு தான் மேஜிக்கை வெளிப்படுத்துது. இதை பார்த்த உடனே அவன் வெக்ஸ் ஆயிரான். எலக்ட்ரிசிட்டியை பார்க்க மட்டும் என்னால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஆனா அதுக்கான வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா பயங்கரமா இது பவர்ஸை வெளிப்படுத்துமே. அதுக்கப்புறம் ஹீரோவும் தூரத்துல இருந்து அதிகப்படியான மேஜிக்கை வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டோன் மேல செலுத்த அடுத்த நிமிஷமே அது எலக்ட்ரிசிட்டியை கண்ணா பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுது. ஷோனால தாங்க முடியல. அது சில கீழே விட நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னா நல்லா தான் இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணது ஸ்டோன் வச்சு மேஜிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் இந்த இடத்துல வேலை செய்யும் போலியே. நீ சொல்றது சரிதான். வெறும் நம்ம மேஜிக்கல் மட்டும் பயன்படுத்தினா போகுது. அதுக்கு தேவையான மேஜிக்கல் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான் இதை பயன்படுத்த ஈஸியா வரும். பட் இப்போ ஓரளவுக்கு எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருச்சு. இந்த லைட்னிங் ஒரே மேல ஒன்லி நேச்சர் மேஜிக்கை வந்து ப்ளோ பண்றது மூலியமா அதுல இருந்து வெளியே வர அந்த கரண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றவங்களை நோக்கி தான் அது வரும். ஆனா என்ன இருந்தாலும் எல்லாம் ஸ்மூத்தா போகும் நம்புறேன். பட் இந்த ப்ராசஸ் என்னை பத்தி வரைக்கும் சிம்பிளா தான் இருக்க மாதிரி இது ஏன் தப்பு நடக்குது. அதுக்கப்புறம் ஷியான் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து கூட்டின்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி ஷியானு, உனக்கு நம்ம கலெக்ட் பண்ணி வந்து அந்த லைட்னிங் போர்டை பத்தி தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா ஆஃப்டர் நம்ம அந்த இடத்த விட்டு வந்த பிறகு ஒரு ஏடியேட் வந்து ஒண்ணு மாதிரி தான் உனக்கு கிடைச்சிருக்க நாலேஜ் மாதிரி அவன் நம்ம அந்த இடத்துல கொடுத்த இன்ஃபர்மேஷனை அவன் பண்ணி பார்த்திருக்கான். அதை வச்சு அந்த லைட்னிங்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அதை அவன் ஈஸியா பண்ணிருக்கான். இம்பாசிபிளான விஷயத்தை வந்து பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். ஆமாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கொடுத்த அந்த டெக்னிக்கை வந்து நான் உங்களை கேட்கும் போது பயன்படுத்திருக்க கூடாது. அந்த இடத்துல என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவனு கேட்க பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல என்னது. ஆனா நான் உங்களுடைய ஐடியாவை தான் அந்த இடத்துல பயன்படுத்தினேன். அந்த டேஞ்சர்ல இருக்கிற அந்த லைட்னிங் ஸ்டோன் எடுத்துன்னு வரதுக்காக. பரவாயில்ல, என்னோட ஐடியா வந்து எந்த இடத்துல யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகுதா, அதுவே எனக்கு போதும். ஆனா இருந்தாலும் ஆக்சுவலி இது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு அவங்க அப்பாவை ஆரம்பிக்க இது கேட்டு எல்லாரும் ஷாக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான லைட்னிங் வரைய வந்து இருக்கு. இந்த லைட்னிங் வரைய வந்து ரொம்ப கன்வீனியன்டான இல்லை. அதுகிட்ட இருந்து லைட்னிங் சோர்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸான விஷயமும் கூட இது. சில பீப்புள்ஸால மட்டும் தான் இதை எடுத்துன்னு வர முடியும். பட் ஆனால் அதில் நான் இப்போ ஒருத்தனை மாறிட்டேன். ஏடா கூடமான வேலையை இப்போ பண்ணி விட்டேனே. இருங்க, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நான் நினைக்கிறது இந்த லைட்டிங் முறையெல்லாம் சேல் பண்ணலாம்னு விரும்புறேன். என்னதே அதிகப்படியான சவுண்ட் வந்து இதுங்க இந்த இடத்துல ஏற்படுத்திருக்கனால என்னால சரியா பிசினஸ் கூட பண்ண முடியாது. இது இருந்தால் பின்னாடி பிரச்சனை எதனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இங்க இருக்கிறதுனால அடுத்த நாளைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து வேலையும் செய்ய முடியாம போயிடுது. நான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கதா இல்லை நான் என்னுடைய வேலையை பார்க்கதா ரெண்டு இடத்துல இதெல்லாம் நான் எடுத்துன்னு போய் ஒரு ரூம்ல அழைச்சி வைக்க முடியாது. ஆனா இதை பத்தின அதிகப்படியான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இதை இந்த இடத்த விட்டு நகத்துல ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்றீங்க? சரி ஓகே, நான் இதை பண்றேன். அப்படியா? நான் கொஞ்சம் செல்ஃபிஷா கேட்டாலுமே நீங்க உண்மையும் நல்ல மனசு தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எதுக்காக நீங்க இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு தூரமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் கேட்க காரணம் என்னன்றது இப்ப பாருங்க சொல்லிட்டு அவனுக்கிட்ட வந்து அது ரெண்டுத்தையும் ஒன்னாக்க அது கிட்ட வந்து அடுத்த நிமிஷமே எலக்ட்ரிசிட்டி வந்து இன்னும் ஓவர் அந்த இடத்துல வெளிப்படுது. ஹீரோ இதை பார்த்து அதிர்ச்சவன். சரி அப்புறம் இந்த மெட்டல் வந்து லைட்னிங் ஒரேல இருந்து எனக்கு கிடைச்சது மெல்ட் பண்ணும்போது எதுக்கு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கா அதை தொடும் போது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணலாம் பார்க்க டேசியோன்னு வேணாடா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரெண்டு பொருட்களுமே ஒன்னோட ஒன்று சேரும்போது எந்த விதமான எஃபெக்ட்ஸுமே கொடுக்கல. கண்டிப்பா பண்ணா இந்த மெட்டல் வந்து லைட்னிங் வந்து எல்லாத்தையுமே இழந்துருச்சு. எதுக்காக நீங்க இப்படி ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்க? சரி இந்த ஒரு இலை எதுக்கு நம்ம இதை எடுத்து வந்து இப்படி வேஸ்ட் வைக்கணும், இதுல இருந்து 1-2 வந்து எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணிட்டு அதாவது இது மெல்ட் பண்றது மூலியமா கம்மி பண்ணிட்டு இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இதை பண்ணேன். அதான் கடைசியில் ஒரு மெட்டல் தான் கிடைச்சது. அது எப்படி ஹீரோவும் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டா? ஓகே, எது நீ இப்படி கேட்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஒரு அடுப்பு கிட்ட போக அந்த இடத்துல தன்னுடைய மேஜிக் ஃப்ளோ பயன்படுத்தி ஃபயர் வர வைக்க அவன் பார்த்துட்டு அடிச்சு அவரை என்ன இங்க நடக்குது அவங்களோட வேலையை திரும்பவும் ஆரம்பிங்க. எதையும் பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க எப்படி
எப்படி நீங்க உன்னோட கையில இருந்து ஃபயர் இந்த இடத்துல வர வச்சீங்க? இதுதான் மேஜிக்கா? அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா சொல்ல கண்டிப்பா சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல எவனோ சொல்ல ஆரம்பிக்கிறான். மேஜிக் பத்தின மொத்த விவரத்தை சொல்ல அவர் இதை நம்பவே மாட்டாரு. என்னால நம்பவே முடியல, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு. அப்ப இதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ நீ பண்ண வேலையை வச்சு பார்க்கும்போது நான் நம்பிதான் ஆகணும். என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஜீவன் கூட நான் இருக்கும்போது எனக்கு எந்த கவலை. அதுக்கப்புறம் திரும்பி பெல்ட் வட்டி 2 மெட்டல்ஸ் வர வச்சிடும். இந்த தடவை ஹீரோவோட மேஜிக் மூலியமா உருவாக்குன அந்த ஃபயர்ல மெல்ட் பண்ணு அந்த 2 மெட்டல்ஸுமே மேஜிக்கு அப்படியே ரியாக்ட் ஆகுது. அதாவது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்க்கும் போது எலக்ட்ரிசிட்டி உருவாக்க லைட்னிங் வருது. சியோ நீ வேற லெவலில் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஏன் இதுக்கு ஒரு பேர் வைக்கக்கூடாது? இதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் அயன் லைட்டிங். இதை வச்சு முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செய்யலாம். ஆளுக்கு வேலை செஞ்சு ரொம்பவும் கழிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஐட்டத்தை செஞ்சுறாங்க. டீப்பஸ்ட் டார்க்னஸ்ல லைட்னிங் வெளிப்படுத்துறதுக்காக இது நம்ம பயன்படுத்துவோம். இது ஒரு லேமா கூட வேலை செய்யும். அதுக்கப்புறம் இது லைட்னிங் ஸ்ட்ரைக்கர் ஃபயரை 10 பேருக்கு இது ரெகுலரா பயன்படுத்தப்படும். இந்த 2 விஷயம் தான் நாங்க இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம். என் பையன் ரொம்ப கிளவர்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்ல சிவன் நீ உண்மையிலே வேற லெவலில் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா காட்டி பாராட்ட. இவ ஜலசா இருந்தாலுமே கேர்ள்ஸை பத்தின மனநிலை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. அவங்க அப்பப்போ எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவோட ஃப்ரெண்டும் நீ உண்மையிலே இன்கிரெடிபிள் சிவன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் நீ உண்மையிலே ஸ்பெஷலானவன் தான். அப்புறம் நீ அப்படின்னு அவனை சொல்லலாம் பாக்க அப்பா காரட்டும் கிராஸ்ட் கம்முன்னு சொல்ல நான் என்ன மன்னிச்சிடு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஒரு ஸ்பெஷலான மேஜிக் யூஸ் இதுக்கப்புறம் மாற போறேன். சரி வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிடுமா? இதுவே நீங்க சாப்பிடல சரியா? அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாவில் ஹீரோ மட்டும் யோசிக்கிறான். மிஸ்டர் கிராஸ்ட் வந்து என்ன சொல்ல வந்தாரு? சியோன் பார்த்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு காத்துட்டு இருக்க, திரும்ப எப்போ வேணாலும் வாங்க அப்படி அவ வழி அனுப்பியிருக்கேன். சியோன் அவர் எதுவும் சொல்ல வந்தார்ல என்னவா இருக்கும்? அவர் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பெஷல்னு சொல்ல வந்ததுல நான் இன்னமும் அதிகப்படியான மேஜிக்ஸ் ஐட்டத்தை எல்லாமே கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ண விஷயத்தை பார்த்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னுடைய ரிசர்ச் நிறுத்தாம கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுடைய கடையில அது எல்லாமே வித்துட்டு இருக்கான். காசாக பார்த்து பயங்கரமா அது சேல் ஆகுது. என்ன மாதிரியான ரிசர்ச் இதுக்கப்புறம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரோசம் கேட்க ஆக்சிஜன் இல்லாம ஃபயர் என்ற ஒரு விஷயம் வந்து எரியாது. பாத்தியா சேல் பண்ண பிறகு எப்படி ஆயிடுச்சு? இந்த பிரின்சிபல் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா மேஜிக்கல் ஃபயரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம இயற்கையில ஏற்றப்படுற அந்த ஆக்சிஜனோட இருக்கிற நெருப்பு வந்து எப்படி இருந்தாலும் அணைஞ்சிடும். பட் நம்மளால உருவாக்கப்படுற அந்த மேஜிக் மூலியமா ஏற்றுற அந்த நெருப்பு வந்து ஆக்சிஜன் தேவையே இல்லை. அது பாட்டு நீ எப்போ வேணாலும் எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம தேவைப்பட்ட மட்டும் தான் அணைக்க முடியும். இப்போவாச்சும் புரியுது ரோசே, என் தம்பி எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கானே. இந்த பிரின்சிபல்லாம் இதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சுட்டு நான் தோத்துட்டேன் தான். இருந்தாலும் ஒரு ஆக்சிஜன் இல்லாம எப்படி இந்த ஃபயர் எரியுது? ஒருவேளை நேச்சுரலா ஏற்றப்படுத்தும் போது வெளிப்படுதா இல்ல ஆக்சிஜனே இதுக்கு தேவைப்படுது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே இந்த ஃபிளையர் யூசர்ஸ் வந்து மேஜிக்கல் எனர்ஜி சோர்சஸ் தான் ஒரு எனர்ஜியா செயல்படுது. ஃபியூயல் அப்படின்னா என்னமோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ண ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக லைட்டரை பயன்படுத்தி அந்த பால் மூலியமா பெருசா பாலை வந்து மேல அனுப்ப இப்ப அவனுடைய அக்கா கிட்ட நீ அந்த மேஜிக்கல் பாலை வந்து அந்த பால் மேல செலுத்து. அவங்க பண்ண அடுத்த நிமிஷமே பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல நடக்க அவன் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அக்கா நீ நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை சிவன், இப்போ என்ன தானே நடந்துச்சு அது எனக்கு தெரியல, ரிசல்ட் மட்டும் பெருசா நடந்திருக்கு. லம்ப எடுத்துன்னு வந்து அந்த மேஜிக்கல் ஃபிளேம் மூலியமா உருவாக்குற அந்த எனர்ஜி பால் அதர் பீப்புளுடைய மேஜிக்கல் பால் கூட சேரும்போது வெடிவை பத்தி எப்படி நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் தான். என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களை கேட்க அவன் அந்த போன பிறகு பயங்கரமா சரிக்கிறான். அவனோட பவரை பயன்படுத்தி எலக்ட்ரிக் ஸ்டோனுக்கு வந்து மேஜிக்கல் எனர்ஜி செலுத்த இது ஒர்க் ஆயிடுச்சு. இதுக்கு மேஜிக்கல் எனர்ஜி தேவையில்லை. இது தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் எடுத்துருக்கிறது மேஜிக்கல் எனர்ஜி தான். ஆனா ஹேரோட இது ரியாக்ட் ஆகும் போது வேற விதத்துல அதோட பாஸ் ஆகல. ஏன்னா நான் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி லைட்னிங் மேஜிக் வெளிப்படுத்தினேன். அதுக்கு தேவைப்பட்டது எல்லாமே விண்டு தான். அந்த காத்துன்ற ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி மூலமா சேர்த்து செலுத்துறதுனால அது ஓவர் ரியாக்ட் ஆனது கண்டா பண்ணேன். பட் அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் தேவைப்படாத ஃபிளேமுக்கு என்னுடைய மேஜிக்கல் ஃபியூயல் செயல்பட்டது. அதே மாதிரி தான் லம்ப கிரியேட் பண்ண அந்த பாலுக்கும் வேற லெவலில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன எவனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷத்துல இருக்க. என் தம்பியோட முகத்தை பாத்தியா அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஹீரோவும் இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் மேஜிக்னு சொல்ல மிஸ்டர் கிராஸ் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த இந்த ஐட்டத்தை வச்சு இதுக்கப்புறம் பயங்கரமா ரெடி பண்றேன். நான் எல்லாத்தோடைய ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் அதை ரெடி பண்ணிருக்கேன் அந்த க்ளோஸ். அதுக்கப்புறம் ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்த தக்காளி தெறிக்க ஓடுற மேஜிக் எல்லாம் ஏன்னா இதுன்னு பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அதிர்ச்சி வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி வேற லெவலில் கலக்குறான். நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில சந்தோஷமா நான் பயங்கரமா அவங்க அப்பா ஒன்று பக்கம் பார்த்து ஷாக்கா வர்றாரு. அமேசிங் ஜியோ நீ வேற லெவலில் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் ஆயிட்டு இருக்கான். ஜியோ நீ என்னடாச்சு ஒன்றும் இல்லை ஆனந்த கண்ணு இருக்கு, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடல. அப்புறம் 2 பேரும் அவனுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கடைசியில ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம் அதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி கிளம்ப. ஏன்டா அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன், அவன் எவ்வளவு இன்க்ரிபிளான பையன் தெரியுமா? அவன் வந்து என்னோட பையன், அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பின்னாடி அவன் கன்ஃபியூஷன்ல வாழ மாட்டேன்றது என்ன நிச்சயம்? அந்த பையனை நம்ம குறைச்சி மதிப்பிட கூடாது. அவனுக்கு இன்னமும் நிறைய டேலண்ட் இருக்கு. ஆனா இருந்தாலுமே அவன் ஒரு குழந்தை தான். அதனால நம்ம இந்த வயசுலயே அவனுக்கு நிறைய சொல்லி புரிய வைக்கணும். சாரி இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சிருக்கேன். சிவன் இப்போ அவனே யோசிக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டான். அவன் ஒரு ஸ்பெஷலானவன் தான். ஏன்னா யாரும் நம்பி இந்த இடத்துல அவனை என்கிட்ட ஒப்படைச்சு போயிட்டு இருக்காரு தெரியுமா? இதை கேட்டு இருவோம். அப்பா என்ன சொன்னார் இப்போ? அப்பனா நான் வந்து இது கருத்தும் நான் இவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டட் கிடையாதா? இவங்களோட ஃபேமிலியில நான் பிறக்கலையா அப்படின்னு ஹீரோ ஒரு ஷாக்ல கேட்டுட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த வலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க. நம்புறேன் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்க. அடுத்த எபிசோட ஹீரோ என்ன புதுசா கண்டுபிடிக்க போறான்றது தெரியல. அதெல்லாமே பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க நம்ம தொடர்ந்து வீடியோ முடிச்சுமா.